வணக்கம் நேர்களே. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் பிரபல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் எஸ்.எம். பதூர் அவர்களை அன்போடு வரவேற்று இன்றைய மருத்துவர் நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் சிறப்பு மருத்துவரோடு. டாக்டர் வணக்கம். டாக்டர், பல கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துட்டுருக்கீங்க. நேற்று நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது டாக்டர் போகிற போக்கில் பக்குவம் என்று சொன்னீங்க, நீங்கள் மெச்சூரிட்டி என்று சொன்னீங்க. இப்போ அந்த மெச்சூரிட்டி பக்குவம் என்பது வயதானவர்கள் மட்டும்தான் வருங்களா, அல்லது இளம் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ நீங்கள் பெரிய ஒரு ஞானிகளை நம்ம பார்க்குறோம் டாக்டர். அவங்க ஒரு புத்தராக இருக்கலாம், பெரிய ஞானிகளை பார்க்கின்ற பொழுது மிக இளம் வயசிலேயே அவங்களுடைய சிந்தனைகள் என்பது பெரிய வேறு ஒரு தளத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம வள்ளுவர் சொல்கிறார், கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்று சொல்லுகின்றார். யாருக்கும் தீமை செய்யாத, அப்படியே தீமை செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் கூட அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நல்லது செஞ்சுருக்கணும், அதை நினைத்து தீமை செய்ய விட்டு விடு என்று சொல்கிறார். அகழ்வாரத்தை நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்து தலை என்கின்றார் வள்ளுவர். இந்த பூமியை நாம் நின்று கொண்டு இருக்கின்றோம், நம்ம தாங்கி நிற்கிறது இந்த பூமி. ஆனால் அந்த பூமியை நம்ம என்றாவது நன்றி பாராட்டி இருக்கின்றோமாண்டா இல்லை. ஆனால் மாறாக அந்த பூமியை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடிய எச்சத்துப்புறம் என்னமோ சங்கடம்லாம் பூமியை செய்கிறோம். ஆனால் இவ்வளோ சங்கடப்படுத்தினாலும் கூட பூமி திருப்பி தீமையை செய்வதில்லை, நல்லது தான் செய்கிறது என்று சொல்லுகின்றார். அகழ்வாரை தான் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. அதனால் இந்த பக்குவம் என்பது என்ன டாக்டர் இன்றைக்கு? பக்குவம் என்பது சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம எவ்வளோ துப்புறோம் பூமியில். பூமி அதை நம்ம இது பண்ணுறதில்ல. இதுதான் தாய் அன்புன்னு சொல்கிறது. தாய் அன்புங்கிறது அதுதான். அதாவது நம்ம என்ன பண்ணினாலும் அவர்களுக்கு ஒன்றுமே நம்ம பண்ணிடலாம் கூட பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சந்தோஷமாக தான் வச்சுருப்பாங்க. கொண்டு போனாலும் பணம் கொடுத்தாலும் கொடுக்க வேண்டாலும், நீங்கள் அவங்கள திட்டினாலும் உதைச்சாலும் உங்களை பற்றி அவங்க பெருமையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் அவங்கள நீங்கள் டிச் பண்ணுங்கள், அப்போ கூட அவங்க என் பிள்ளை பெருமையாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நீங்கள் ஒரு தப்பான இதில் என் பிள்ளை செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் தாய் அன்புங்கிறது. அது போல தான் பூமி மாதா, அதுவும் மாதா தானே. இதுவும் மாதா, அதுவும் மாதா. இதை மூட தான் வேறு. ஸோ அதுதான் தாய் அன்புங்கிறது. என்ன தான் நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்திட்டாலும் அதை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. மறுபடியும் அம்மான்னு சொன்னால் இப்போ பையனேன்னு கூப்பிடுவாங்க. நம்ம இப்போ அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கூட நினைக்க மாட்டாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க. இதுதான் தாய் அன்புங்கிறது, இதுதான் பக்குவங்கிறது. பக்குவம் எப்படி வருது? நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக வருது, அவ்வளோதானே. ஒரு ஆள் இப்படி இருக்காங்கன்னா ஒரு எண்ணங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஆள் பார்க்குறோம், ஒரு எண்ணங்கள் இருக்குது. முதல்ல எண்ணம் தான் வரும். எண்ணங்கள் அது போக போக என்ன செய்யும், அபிப்பிராயம் வரும். அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் வருது. அபிப்பிராயம்னா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லவர் தான். அதுக்கப்புறம் நம்பிக்கை வரும், இவற்றை கொடுக்க செய்வார், நம்பிக்கை. அற்புதம் டாக்டர், கரெக்ட். ஸோ எண்ணங்கள் முதல்ல வருது, அபிப்பிராயம். அப்புறம் தான் அபிப்பிராயம் நம்ம அனுபவத்தில் வருது. அனுபவம் ஆக 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 ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும் அவரை பற்றி. ஸோ இது ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு. அப்புறம் தான் நம்பிக்கை வருது. நம்பிக்கை வரும்போது நீங்கள் அவர் செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொண்டாடுறாங்க. இதுதான் சொசைட்டியில் வரக்கூடிய இது. இதில் வரும்போது நம்ம என்ன செய்கிறது, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஆளை பற்றி, இவர் எப்படி அப்படின்னு, நல்லவரா கெட்டவராங்கிறது. அதுக்கு மூணாவது செய்கிற நம்பிக்கை. அது வரைக்கும் நம்ம யாரும் சொல்வதில்லை உங்களை பற்றி, எவ்வளோதான் இருந்தாலும் சொல்வதில்லை. அபிப்பிராயம் தான் வருது, நம்பிக்கை எண்ணம் வருது, அபிப்பிராயம் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு நம்பிக்கை என்பது உருவாகிறது. அபிப்பிராயம், எண்ணங்கள், நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை வரும்போது நம்ம அவரோட இவர் செஞ்சு கொடுப்பாருங்க, கண்டிப்பாக செய்வாருங்க, அவர் நல்லா ஆளுங்க அப்படின்னு எவ்வளோ கடந்த பிறகு தான் அவர் கேரண்டி கொடுக்குறாரு. அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. சொசைட்டி அப்படி தான். சொசைட்டி எதை எடுத்தாலும் சரி, அதாவது யார் சொன்னாலும் சரி, பெரிய பெரிய ஞானிகள் சொன்னாலும் சரி, பெரிய பெரிய தலைவர்கள் சொன்னாலும் சரி, அது சொசைட்டி தனிமனிதன் எடுத்துக்குவோம். சொசைட்டி சமூகம் எடுத்துக்காது. அந்த கொள்கையோ அந்த காரியமோ சமூகத்தில் உள்ள எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருந்தால் தான் அதை எடுத்துக்கொள்வார்கள். இல்லை என்ன தான் நீங்கள் சயின்ஸு சொல்லுங்கள், ஆராய்ச்சி சொல்லுங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் பேசுங்க, சமூகத்துக்கு எல்லாருக்கும் பயன்படுதா, எல்லாரும் பயன்படும் பொழுது தான் அதை எடுத்துப்பார்கள், அதை எடுத்துக்கொள்வார்கள். சமூகம் எடுத்துக்கிட்டால் அது என்னது, நிரந்தரமானது, நிலையானது, லாங் டேர்ம் உள்ளது. இப்படி தான் இருக்கும். தனி மனிதனுடையது அப்படி இல்லை. தனி மனிதன் எடுத்துக்குவான், அவன் உணர்ச்சி வசப்பட்டவன் தான், உணர்ச்சியாக தான் இருக்கும். உணர்ச்சி என்பது நிலையற்றது, கன நேரம் தான், அதுக்கப்புறம் அதை மறந்துடும். அதனால தான் எப்பவும் தனி மனிதருக்கும் சொசைட்டிக்கும் டக்க போகிறதுக்கிட்டே இருக்கும். ஊர் சரியில்லையா, இந்த ஊர் சரியில்லை, இந்த ஒரு தர்மகத்தா சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த ஊரே எனக்கு பிடிக்கல, இவருடைய இதுக்கு இவர் உணர்ச்சி வசமாக இருப்பார். ஆனால் சமூகம் என்பது உணர்ச்சி, அதாவது இதோடு இருக்கும், அது அறிவோடு இருக்கும், அறிவுத்திறமையோடு இருக்கும். அதனால் அறிவுக்கும் இந்த உணர்ச்சிக்கு என்ன செய்யும், அப்பொழுது அதாவது எனக்கு பிடிக்கல இந்த ஊர்,
இவர் நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இவர் உணர்ச்சி வசப்பட்டவர், சமூகம் அப்படி எடுத்துக்கொள்ளாது. ஸோ அதனால் வந்து எதுவும் சரி, நாம் வந்து இது போல் நான் இருக்கும் பொழுது பக்குவம், இப்போ தான் பக்குவம் வருது. பக்குவம் வரும்போது நீ உன்னை நினச்சிக்கணும், என்ன சொல்கிறது, மனநலம், உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும், 1ஆம் நம்பர். அடுத்தது மற்றவங்களோடு உறவாடும் பொழுது சுமூகமாக உறவாட வேண்டும். அதாவது என்ன செய்யணும், ரிலேஷன்ஷிப், எபிலிட்டி டு ரிலேஷன் வித் அதர்ஸ். மற்றவங்களோடு சுமூகமாக உரையாடுவதற்கு நீ உன்னை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். 3வது என்ன சொல்லுது, நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மற்றவர்களுக்கு உனக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும், மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். மற்றவங்களுக்கு அது துன்பம் கொடுக்குவதா இருக்கவே கூடாது. இந்த 3 இருக்கும்போது தான் என்ன சொல்கிறோம், மனநலம் நன்றாக இருக்கிறது என்று கூறுகின்றோம். அந்த மனநலம் என்பது இதுதான் மனநலம். நீ அறிஞ்சுக்கணும், உன்னை நீ மற்றவர்கள் உறவாடும் பொழுது என்ன செய்யணும், அவர்கள் ஒருவர் தெரிஞ்சிருக்கணும். கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். முன்ன வர்றாங்க போகிறாங்க, நான் அப்படி தான் இருப்பேன் ஒரு புன்சிரிப்பு செய்கிறது, ஒரு மரியாதை கொடுக்கறது, மற்றவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. யாராக இருக்கட்டும், மனிதர்களாக நாம் மதிக்க வேண்டும். அதான் உறவாடும் பொழுது பண்போடு உறவாட வேண்டும். நம்ம செய்கைகள் மற்றவங்களுக்கு புண்படுத்தக்கூடாது யாரையும். இதுவரை இருந்தால் தான் நீ மனநலத்தோடு இருக்குன்னு அர்த்தம். அந்த மனநலத்தோடு இருந்தோம் என்றால் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அற்புதம் டாக்டர். அதாவது ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு போல் அவர் பேசுகிறத பார்க்குறோம். இப்போ H2O, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் என்று சொல்லுகின்றார், நீரினுடைய தன்மை. அதே போல் இவங்க சொல்கிறான் பாருங்கள், இந்த வாழ்க்கையுடைய அந்த கட்டுமானங்களை வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். அபிப்பிராயம், ஒப்பீனியன், அதுக்கப்புறம் எண்ணங்கள், தாட்ஸு, 3வது சொல்கிறாரு நம்பிக்கை, ஃபெய்த் என்று ட்ரஸ்ட் என்று சொல்லுகின்றார். நான் சொன்னேன் இல்லையே, H2O என்பது எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலாவோ அதே போல் மனசுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா கொடுக்குறாரு டாக்டர். முதல்ல வந்து அபிப்பிராயம். இப்போ கமலா தொலைக்காட்சியில் ஒருத்தர் வேலைக்கு வராரு அப்படின்னா, மேலாளரோ எம்டியோ இருக்கிறாங்க, 10 மணிக்கு வராரு அப்படின்னா, அந்த பிள்ளை 9:50க்கு வந்துட்டார், 9:45 வந்துட்டாருன்னா கமலா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு அந்த பையன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். 10 மணிக்கு இன்டர்வியூனா 9:45 வந்துடுறாரு, வேலையை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேலையை கொடுக்குறாங்க, கடுமையாக வேலை செய்கிறாரு, தொழில்நுட்ப அறிவு இருக்குது அப்படின்னா அவரை பற்றி எண்ணங்கள் வந்து மேம்படும். பரவாயில்லையே, இந்த பையன் நல்லா வேலை செய்கிறானே. அப்போ நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா எந்த ஒர்க்குனா கொடுப்பானி, 24 மணி நேரம் ஸ்டுடியோவில் தங்குனி. என்ன காரணம், அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால. 3வது நம்பிக்கை வந்து விடுகிறது. எவ்வளோ ஒரு அழகான தாட்டு பாருங்கள் நீங்கள். ஆனால் இன்றைக்கி பல பிள்ளைங்களை பார்க்குறேன், போகும்போது என்ன சொல்கிறாங்க, சார் 10 மணிக்கு இன்டர்வியூ சார், ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போனேன், 10:30 போனேன், உடனே வெளியே போன்னு சொல்லிட்டாங்க சார். பையன் அவசரப்படுறான். அபிப்பிராயம் தப்பாக வந்து போச்சுன்னா நம்பிக்கை வராது, வாழ்க்கையில் வந்து வெற்றியை பெற முடியாது. இது வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கல்லூரி மாணவனாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி, அரசாங்க பணியில் இருக்கிற ஊழியராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இந்த 3 கான்செப்டு, நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணங்கள், நம்பிக்கை, ஒப்பீனியன், தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸு ப்ளஸ் ஃபெய்த், ட்ரஸ்ட் என்று சொல்லுகின்றார். இந்த H2O மாதிரிங்க வாழ்க்கைக்கான இலக்கணத்தை அழகாக வந்து ஒரு சயின்டிஃபிக் அணுகுமுறையோடு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய கருத்தோடு சந்திக்கலாமா? மறந்துடாதீங்க, ஒப்பீனியன், எண்ணங்கள், நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, இந்த 3 கோட்பாடுகளை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாக இருக்கலாம், வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கலாம், அரசாங்க ஊழியராக இருக்கலாம், வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒப்பீனியன், நல்ல எண்ணங்கள், நம்பிக்கையை மறந்துடாதீங்க. சரியா? நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.